5வது விளக்கெண்ணெய் குளியல். பொதுவாகவே நாம் தமிழர்களாக இருக்கும்போது விளக்கெண்ணெயை உட்புறமும் வெளிப்புறமும் பயன்படுத்தக்கூடிய கலாச்சாரத்தோடு வாழ்ந்தவர்கள். ஆனால் நிறைய மாற்றங்களில் ஒரு மாற்றமாக இன்றைக்கு விளக்கெண்ணெயை பயன்படுத்துவதை விட நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் மற்றும் ரீஃபைண்ட் ஆயில்னு சொல்லக்கூடிய உடலுக்கு கெட்டது விளைவிக்கக்கூடிய எண்ணெயைத்தான் நம்ம பயன்படுத்துறோம். விலை மிகுந்த ஆலிவ் ஆயில் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கையை கூட விளக்கெண்ணெய் மேல் வைக்காத ஒரு பரிதாப நிலை தான் இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கு. ஒரு 20 மில்லி அளவுக்கு விளக்கெண்ணெய் எடுத்து சூடு செய்து இடுப்பிலிருந்து கால் வரை தடவி அரை மணி நேரம் கீழிருந்து மேற்புறமாக மசாஜ் செய்து பிறகு வெந்நீர் வைத்து குளிக்கக்கூடிய ஒரு முயற்சியை நம்ம செஞ்சோம்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டங்கள் சீராவது மட்டுமல்ல, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படுவது மட்டுமல்ல, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கழிவுகள் மூலம் வெளியேற்றக்கூடிய அவை அனைத்துமே நீங்கி போய் இரத்த ஓட்டம் புதிதாக கால்களில் பாய ஆரம்பிக்கும் போது வெரிகோஸ் வெயினால ஏற்படுகின்ற வலிகளும் மாற்றங்களும் மிகச்சிறப்பாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும்.